கோயம்புத்தூர் கன்னிமா டூர்ஸ் அண்ட் டிராவல் சார்பாக காசி புனித யாத்திரை டெல்லி வரைக்கும் உங்களை கூட்டிகிட்டு வந்தோம். உங்களோட பயண அனுபவங்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். குறைகள் நிறைகள் இருந்தீங்கன்னா சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க முதல்ல? எந்த ஊருங்க? சுந்தராபுரத்துலேருந்து வரீங்க. சரிங்க. உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள், முதல்லேருந்து சொல்லுங்கள். எப்படி என்ன ரொம்ப நாள் ஆசை காசி போகணும்னு. அதை வந்து உங்களால எங்களுக்கு நிறைவேறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என்ன எங்களுக்கு வயசானனால கொஞ்சம் நடக்க முடியல. வயசானாலும் நீங்க நடக்க முடியலனாலும் உங்களை நாங்க தைரியமா கூட்டிட்டு வந்தோம்ல. தைரியம் கொடுத்து கூட்டிட்டு வந்தோமா? எல்லா கோயிலும் நல்லா பார்த்தோம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். சாப்பாட்டு விஷயமாகட்டும் ரொம்ப அருமையா இருந்தது. குறைந்தே சொல்ல முடியாது. அயோத்தியில தரிசனம் எல்லாம் எப்படி இருந்துச்சு? திருப்தியா இருந்துச்சுங்களா? அது இவ்வளவு சீக்கிரம் ராமர் கோயில் எல்லாம் போய் பார்ப்போம்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. காசியில சாமிக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணினீங்களா? தீர்த்தம் பால் எல்லாமே நல்லா எல்லா இடத்துலயும் கூட்டிட்டு வந்துட்டு எங்களை மொத்தமா 35 பேரையும் ரொம்ப அருமையா கொண்டு வந்துட்டு அவங்க இடத்துல சேர்த்து பயணம் அருமையா இருக்கு. மறக்கவே முடியாது. மனசுல இருக்கிறத தைரியமா சொல்லுங்க, அப்பதான் எங்களுக்கு தெரியும். வாழ்நாளே வந்து இந்த காசி யாத்திரையை எங்களால மறக்கவே முடியாது. இது ஒரு தடவை போதும் அப்படி வர முடியுமோ என்னமோ. ஆனா இதே ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. இந்த சந்தோஷம் எல்லாம் உங்களுக்கு தான் எல்லாம் பகவானுக்கு. நாங்க ஒன்லி சர்வீஸ் மட்டும் தான் பண்றோம். சேவைப்படி தான் எங்களோட இது முழு இது பலனு சாமிக்கு தான். இத்தனையே சிரமம் எங்களுக்கு கூட்டி பேக்கி அடுத்து நீங்க எங்க கொண்டு போறீங்க, டூர் அரேஞ்ச் பண்ண போறீங்க, எங்களே நீங்க சொல்லணும், தகவல் சொல்லுங்க. அது எப்படி சூழ்நிலையோ அதுக்கு அர்த்தம் பேசுறாங்க. ஓகேங்க. பயணத்துல உங்களுக்கு முழு திருப்தி. ஓகே. கன்னிமா டூர்ஸ் அண்ட் டிராவல் சார்பாக நாங்கள் காசி புனித யாத்திரை அயோத்தி, ஆக்ரா, மதுரா, டெல்லி வரைக்கும் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருந்தோம். உங்களுடைய பயண அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்றேங்க. கோயம்புத்தூரில் எந்த இடங்க? கோயம்புத்தூர் ராணுவத்தில் கூடி இருக்கிறேங்க. சரி. நான் கன்னிமா டிராவல்ஸ் பற்றி தாராவத்தில் என்னுடைய உறவினர் போயிட்டு வந்த தகவல் சொன்னாங்க. அதன் பிறகு தான் கன்னிமா டிராவல்ஸ் பற்றி எனக்கு தெரிஞ்சதுங்க. இந்த டூர் அந்த உறவினர் முதல்ல கன்னிமா டிராவல்ஸ் தான் வந்திருந்தாங்களா? அக்டோபர் மாதம் அவங்க இதே டூரில் காசி டூருக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க. சரிங்க சரிங்க. அவங்க சொன்ன பின்னாடி தான் இங்கே கன்னிமா டூர்ஸ் பற்றி எனக்கு தெரிய வந்தது. அது பிறகு தான் அவர் கான்டாக்ட் பண்ணணும். இப்போ டூரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கு திருப்தி தான் இருந்ததுங்க, சின்ன சின்ன குறைகளை தவிர. அது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு வரும்போது போகும்போது சென்னை டு கோயம்புத்தூர்னோட இது முடிஞ்ச வரைக்கும் தேடேஸ் புக் பண்ணியிருந்தால் பரவாயில்லன்னு தோணுதுங்க. ஏன்னா சம்மர் சீசனால் பண்ணியிருக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் கொஞ்சம் ரைஸ் பண்ணுறது தப்பு இல்லைங்க. ஏன்னா காசு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரேட்டு கூட ரைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரெயின் ட்ராவலை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு, சாரி பஸ் ட்ராவல் அவாய்ட் பண்ணி நீங்கள் ட்ரெயின் ட்ராவல் புக் பண்ணியிருந்தீங்க. அதாவது பனாரஸ் டு டெல்லி, அப்புறம் அயோத்தி எல்லாம் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு பஸ் ட்ராவல் அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது எல்லாம் சார். ஏன்னா எல்லா மக்களும் வந்து ஏஜ்டு பீப்புள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பிளாட்ஃபார்மில் ஏறும்போது பார்த்தா ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களுக்கு கஷ்டம். மேலே ஏறி படியில் ஏறி இறங்கி ரொம்ப சிரமப்படுறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நான் அங்கே போய் வந்து ட்ரெயினுக்கு பதிலாக பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா சௌரியம். தூரம் அதிகமாக இருக்குமே பஸ்ஸு. தூரம்னால உங்களுக்கு சிரமம். வாழ்வு பஸ் உங்களுக்கு ஏசி பஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்காது. லக்கேஜ் எடுக்கிற பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஏன்னா உங்களுக்கு ட்ரெயினில் வந்து ரொம்ப சிரமம் இல்லைங்களா? படியில் ஏறணும், எல்லா பக்கம் எஸ்கலேட்டர் நிறைய பேர் ஏற தெரியாது, உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குங்க. அதனால் அது ஒவ்வொருத்தர் 2 லக்கேஜ் 3 லக்கேஜ் எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப சிரமப்படும் போது பஸ்ஸும் போது ஒரு டைம் பஸ்ஸில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்கிட்ட டூர் முடியும் அவங்க சிரமமே இல்லையே. தங்க இடத்துல மட்டும் தான் பேக் எடுக்கிறாங்க. மீதி ரூம் வெக்கேட் பண்ணும்போது எடுத்தால் போதும். அப்போ லக்கேஜ் மற்றபடி மற்றபடி போன இடமெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. அது சமையல் பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. நல்லா நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த சமையல்னு சொன்னாங்க, அதே மாதிரி நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம நார்த்தில் போய் இது மாதிரி இந்த ஃபுட்டு தான் பெரிய ப்ராப்ளம். நார்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபுட்டு தான் பெரிய பிரச்சனை எல்லாத்துக்குமேங்க. அதை பொறுத்த வரைக்கும் அந்த குறையும் இல்லை. நல்லா ரொம்ப திருப்தியாக பண்ணியிருந்தாங்க. அதில் எல்லாம் இந்த குறையுமே இல்லைங்க. சொன்ன மாதிரி எல்லா இடத்தையும் காமிச்சாங்களா? இடம் வந்து பார்த்த இடம்லாம் திருப்தி வந்து எல்லா இடம் காட்டினாங்க. பார்த்த இடம் எல்லாமே ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த சின்ன சின்ன குறைகளை தவிர மற்ற அப்படியே எது குறைய சொல்கிறது கொண்டு இல்லை. பயணத்தில் உங்களுக்கு முழு திருப்தி? இது முழு திருப்தி. ஓகே, தேங்க்யூ. நீங்கள் கன்னிமா டூர்ஸ்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து உங்களை வந்து காசி புனித பயணம் அழைச்சிட்டு வந்தோம்.
நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. சென்னையிலேருந்து வர்றோம். சென்னைங்களா? உங்கள் சொந்த ஊரே சென்னையா? சரி சரி. இந்த பயணத்தில் உங்களுக்கு எல்லாம் என்னென்ன குறை நிறைகள் இருந்தது அதெல்லாம் பகிர்ந்துக்கலாம் இதில். சாப்பாடும் நல்லாதான் இருந்தது, பார்க்கறதுக்கு இடமும் நல்லா பொறுமையாக நல்லா கூப்பிட்டு காமிச்சாங்க. அப்படிங்களா? சரி சரி. சாமி தரிசனம் நல்லா பண்ணீங்களா? நல்லா செஞ்சோம். வேற சொல்லுங்க, என்னென்ன இது சாப்பாட்டு மற்றபடி போக்குவரத்து எல்லாம் உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் சொல்லலாம். எல்லாமே நல்லாதான் இருந்தது, அவ்வளோ திருப்தியாக எல்லாமே திருப்தி தான் எங்களுக்கு. பயணத்தில் உங்களுக்கு திருப்தி? திருப்தி தான். சரி, வேற ஒன்றும் இல்லைங்களா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே. நான் கன்னிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலிமா கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் உங்களை காசி புனித பயணம் மற்றும் அயோத்தி, டெல்லி முதல் இடங்களுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம். உங்கள் பயண அனுபவங்களை நீங்கள் இதில் பகிர்ந்துங்க. நீங்கள் முதல்ல எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து சிதம்பரத்துலேருந்து வரோம். சிதம்பரம்ங்களா? ஆமாம். சிதம்பரத்துலேருந்து கோயம்புத்தூர் இந்த ட்ராவல்ஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க? நான் வந்து இது யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்த்து வந்தோம். சரிங்க. அதில் என்ன சொன்னாங்க? அவர் நல்லா அவர் போட்டிருந்த ஒரு டூர் ஸ்கீம் வந்து நல்லா இருந்தது, பெஸ்ட்டாக இருந்தது. நம்ம நினைச்சது மாதிரி எல்லாத்தையும் கவர் அப் பண்ண மாதிரி இருந்தது. அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த டூரு. அதனால உடனே பணம் எப்போ கட்டணும்னு நான் கேட்டேன், ரொம்ப ஆவலாக இருந்தேன். அவங்களும் சரிங்க, முதல்ல 5000 பணம் நீங்கள் அட்வான்ஸ் அனுப்புனாங்க. அனுப்பிச்சு மறுபடியும் பணத்தை அனுப்பிச்சோம். நல்லா இருக்குது. அதனால நீங்க ஆச்சுட்டு போய் எல்லா இடத்தையும் நல்லபடியா திருப்தியா காட்டினீங்க. எந்த குறையும் கிடையாது. சாப்பாட்லயும் நல்லா இருந்தது. ஆனா ஒரு சில இடத்துல சொதப்பிட்டாங்க சாப்பாட்டை. அது ஏன்னா நான் குறிப்பிட்டு சொல்லணும். எங்கன்னா உப்புமா அது மட்டும். அது எங்க? டெல்லியில நைட்டு சாப்பிட்டோம்ங்களா, அது மற்றபடி எந்த ஒரு குறையும் கிடையாது. அருமையா இருந்தது. மொத்தம் 10 நாள் பயணம் பண்ணிருக்கீங்க. 10 நாள்ல உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா? சூப்பர். எல்லா இடம் சொன்ன மாதிரி எல்லாம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டோம். எதுவுமே தரிசனம் எல்லாம் திருப்தியா இருந்துச்சா? தரிசனம் எல்லாம் திருப்தியா இருந்துச்சா? எல்லாம் திருப்தியா இருந்தது. எல்லாம் பர்ஃபெக்டா 100%. நன்றி. நன்றி.